ஒரு ஃப்ரேமில் உள்ள மிக முக்கியமான எலிமெண்டை சரியான அளவில் தனித்துவப்படுத்தி காண்பிப்பதற்காக டெப்த் ஆஃப் ஃபீல்ட் உதவுகிறது. Aperture நமக்கு ரெண்டு வகையில உதவுது. முதலாவதா இது லென்ஸ்குள்ள போகிற லைட்டோட அளவை கட்டுப்படுத்த நமக்கு உதவுது. ரெண்டாவதா இது ஒரு இமேஜ்ல டெப்த் ஆஃப் ஃபீல்ட உருவாக்குறதுக்கும் நமக்கு உதவுது. இப்போ நாம Aperture எப்படி லென்ஸ்குள்ள போகிற லைட்டோட அளவை கட்டுப்படுத்த நமக்கு உதவுதுங்கிறத பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். Aperture f-stops-களால அளவிடப்படுது. எவ்வளவு சின்னதா Aperture திறந்திருக்கோ அவ்வளோ பெருசா f-stops-களோட எண் இருக்கும். எவ்வளோ பெருசா Aperture திறந்திருக்கோ அவ்வளோ சின்னதா f-stops-களோட எண்ணும் இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பெருசா திறந்திருக்கிற Aperture-ஓட f-stops எண் f1.4, f2, f2.8, அப்புறம் சின்னதா திறந்திருக்கிற Aperture-ஓட f-stops எண் f11, f16, f22 இந்த மாதிரி தான் வித்தியாசமா இருக்கும். ஒரு ஃப்ரேமை படம் எடுக்கும்போது நம்ம Aperture-ஐ திறந்து அல்லது மூடுறது மூலமா மாத்தணும்னா இது லென்ஸ்குள்ள போகிற லைட்டோட ஒட்டுமொத்த அளவையும் நாம மாத்திடுவோம். உதாரணமா நாம நம்மளோட Aperture-ஐ f5.6ல இருந்து f4க்கு மாத்துறப்ப Aperture-ஐ திறந்திருக்கிறோங்கிறதுனால லென்ஸ்குள்ள அதிக லைட் உள்ள போயிடும். அதே மாதிரி நாம Aperture-ஐ f5ல இருந்து f8க்கு மாத்தினா நாம திறந்திருக்கிற பகுதியை குறைச்சிருக்கிறதுனால லென்ஸ்குள்ள குறைவான லைட் நுழைய முடியும். லென்ஸுக்குள்ள நுழையிற லைட்டோட அளவுல ஏற்படுற இந்த மாற்றம் தான் ஸ்டாப் ஆஃப் லைட்னு சொல்லப்படுது. இப்போ நாம இத வேற ஒரு உதாரணத்தை வச்சும் புரிஞ்சுக்கலாம். நான் படம் எடுக்கிறப்ப என்னோட Aperture-ஐ f8ல இருந்து f16க்கு மாத்துறேன் அப்படின்னா நான் எவ்வளவு ஸ்டாப் ஆஃப் லைட்டை இழந்திருப்பேன். நான் முதல்ல f8ல இருந்து f11க்கு போறேன், இது ஒரு ஸ்டாப் ஆஃப் லைட். அப்புறம் நான் f11ல இருந்து f16க்கு போறேன், இது இன்னொரு ஸ்டாப் ஆஃப் லைட். அதனால ஒட்டுமொத்தமா என்னோட Aperture-ஐ f8ல இருந்து f16க்கு குறைக்கிறேன். இது ரெண்டு ஸ்டாப் ஆஃப் லைட் இழப்புக்கு LED பண்ணும்.